சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்ரபாதத்துல வெங்கடேச மங்களாசாசனத்துல 9வது மற்றும் 10வது ஸ்லோகம் பார்க்க போறோம். சரியா? அக்ஷரா ஸ்ரீராம ராம ராமீதி சொல்றியாமா? ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துவம் ஸ்ரீராம் நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம் நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாமவரானனே. வெரி குட் சித்தார்த். நான் ஏற்கனவே படிச்ச ஸ்லோகம் சொல்றேன், முன்னாடி படிச்சது, அதுக்கு நீ பொருள் சொல்லு. பரஸ்மை பிரம்மணே பூர்ணகாமாய பரமாத்மனே பிரயுக்ஞே பரதத்வாய வெங்கடேஷாய மங்களம். ஆகால தத்துவம் அஸ்ராந்தம் ஆத்மனாம் அனுபஷ்யதாம் அதிருப்தியமிருத ரூபாய வெங்கடேஷாய மங்களம். இதுக்கு என்ன பார்த்தோம்? கடவுளுக்கு கடவுளே பார்த்தா பார்த்துட்டே இருக்க உண்டு பண்ணாங்களே. ஆமா, அதாவது திருப்தியே வராது, பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். சரி. அப்புறம் கல்யாண குணம் எல்லாம் உள்ளவனே கொண்டுள்ளவனே. அந்த அதாவது அந்த குணங்கள்லாம் நமக்கும் இருக்கணும் அப்படின்னு தூண்டக்கூடிய விதத்துல, ஆசையை தூண்டக்கூடிய விதத்துல இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்பேற்பட்ட வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓகேயா? சரி, அடுத்தது இப்ப நான் அடுத்த ஸ்லோகத்தை படிக்கிறேன், கேளுங்க. பிராயஸ்வ சரணௌ பும்சாம் சரண்யத்வேன பாணினா கிருபயா திவிஷதே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். தயாமிருத தரங்கிண்யாஸ்தரங்கை வசீதலைஹி அபாங்கை சிஞ்சதே விஸ்வம் வெங்கடேஷாய மங்களம். இதுதான் ஸ்லோகம். இதுக்கு இப்போ அர்த்தம் பார்க்கலாம். பிராயஸ்வ சரணௌ பும்சாம் சரண்யத்வேன பாணினா. பாணி அப்படின்னாலே கையின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. அதனாலதான் பாணி கிரகணம், கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. பொண்ணோட அப்பா பையனுக்கு இந்த என் பொண்ணு அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுக்குறாங்கல்ல, கையை பிடிச்சி கொடுக்கறதுனால அது பாணி கிரகணம். சரியா? கிரகணம் நான் சொல்லியிருக்கேனே, எக்லிப்ஸுக்கே ஏன் கிரகணம்னு பேரு? கிராவிடேட் பண்றதுக்கு. அதனால நீ எப்பவுமே இவ்வளவு இனிமே விட்டுறக்கூடாது, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அதுதான் பாணி கிரகணம். பாணின்னா கை. தண்டாயுத பாணி, கோதண்ட பாணி, கோதண்டத்தை ஏந்தியவனே அப்படின்னு. பாணினா கை. எப்பேற்பட்ட கை? சுவாமிக்கு எப்பவுமே என்ன 2 கை இருக்கும். வரதகரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, வரதகரம் அபயகரம். நீங்க வந்து அருளடையணும். ஆமா, சத்தமா சொல்லு. ஒரு கை வரத்தை கொடுக்கக்கூடிய கை, அது வலது கை. அப்படின்னா இந்த கை இப்படி இருக்கும்ல, இப்படி இருக்குமே, அது வரதகரம். சரியா? வரத்தை கேட்கறத, நம்ம கேட்கறத கொடுக்கக்கூடியது. இன்னொன்னு அபயகரம். அபயம் அப்படின்னா நமக்கு வந்து சரணாகதி, வழி காமிக்கக்கூடிய கை. எது வழி? அது இந்த கை எப்படி இருக்கும்? தன்னுடைய பாதத்தை நோக்கி இருக்கும். சரியா? இது அபயகரம். அந்த லக்ஷ்மிக்கு வந்து இங்க காசு வரும். ஆமா, காசும் வரும். அது அதாவது செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால. பிராயஸ்வ சரணம் பும்சாம் சரண்யத்வேன பாணினா அப்படின்னா அந்த மாதிரி அபயம் கொடுக்க, சரணடைஞ்சா நீ வந்து எல்லா முக்தியை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற வழியை காமிக்கக்கூடியது. என்னுடைய திருவடியை பற்று உனக்கு என்னைக்குமே மோட்சம்தான் அப்படிங்கிற வழியை காமிக்கக்கூடிய கையை கொண்டுள்ளவனே அப்படின்னு சொல்றாங்க. கிருபையா திசதே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். கிருபைனாலே கிரேஸ்ன்னு சொல்லுவோம்ல நம்ம. அதாவது we are at the Lord's mercy. சரியா? அந்த கிருபை, அவனுக்கு தயாகுணம், கிருபை குணம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி உண்டு. நம்மளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவன். சரியா? அதனால விட்டுற மாட்டான். தயாமிருத தரங்கிண்யா. தரங்கம் அப்படின்னு, தரங்கம்பாடி அப்படின்னே ஒரு ஊர் இருக்கு தமிழ்நாட்டுல. அது வந்து கோஸ்டல் ஏரியா. சரியா? தரங்கம் பாடி அப்படின்னா என்னன்னா, பாடினா எப்படி சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி கடல் அலை எப்பவுமே ஓசை எழுப்பிக்கொண்டே இருக்கும். நீ ராத்திரி படுத்துன்னு இருக்கும்போது கூட கடல் சத்தம், அலை அடிக்கிற கோஸ்டல் ஏரியால படுத்துனேன்னா அப்படித்தானே கேட்கும். ராத்திரி கூட கடல் சத்தம், அலை சத்தம் கேட்கும்ல. அதனால அந்த ஊருக்கு பேரே தரங்கம்பாடி. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்? தரங்கின்யா அப்படின்னா இந்த இடத்துல தயாமிருத தரங்கின்யா. கருணை வந்து கடல் அளவு கொண்டவன். இந்த இடத்துல அலைங்கிறது கடலை குறிச்சு வருது. சரியா? எவ்வளவு கருணை உனக்கு இருக்கு அப்படின்னா தயாமிருத தரங்கின்யா. ஒரு கடல் எவ்வளவு இருக்கும், பெருசு இருக்கும். இருக்கலே பெருசுக்கு நம்ம ஏதாவது உதாரணம் சொல்லுவோம்னா 2 விஷயம் தான் சொல்லுவோம். ஒண்ணு வானத்தை சொல்லலாம், இல்லாட்டி கடலை சொல்லலாம். அதுதானே இருக்கலே பெருசு. அந்த மாதிரி கருணை உள்ளம் கொண்டவனே.
தயாமிருத தரங்கிண்யா தரங்கை வசீதலை, அது வந்து அவ்வளோ ஒரு உன்னுடைய அந்த கடல் அளவு கருணை இருக்குல்ல, அது உலக மக்கள் எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அபாங்கை சிஞ்சதே விஸ்வம் வெங்கடேசாய மங்களம். விஸ்வம் விஸ்வநாதன் அப்படின்னா விஸ்வத்துக்கு நாதன், விஸ்வம்னால விஸ்வகுரு, விஸ்வம்னாலே உலகம்னு அர்த்தம். சரியா? அந்த உலகத்தை எல்லாத்துக்கும் நீ அதுதான் ரட்சிக்க கூடியது. அப்பாங்கை சிஞ்சதே விஸ்வம், அப்பேற்பட்ட வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகட்டும். சரியா? இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? பிராயஸ்வ சரணௌ பும்சாம் சரண்யத்வேன பாணினா கிருபயா திசதே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். தயாமிருத தரங்கிண்யா தரங்கின், அது சேர்த்து சொல்லணும். தரங்கிண்யாஸ் தரங்கை வசீதலைஹி அபாங்கை சிஞ்சத் இல்ல அபாங்கை சிஞ்சதே விஸ்வம் வெங்கடேஷாய மங்களம். வெங்கடேஷாய மங்களம். இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.